வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றிலாம் பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 3251 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, தொடர்ந்து க்ரூட் ஆயில் மார்க்கெட் 3220 200 ஒரு அடிப்படை சப்போர்ட் ஜோன் ஆச்சு பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனது மார்க்கெட் ஓரளவு கீழே வந்து 3220 டெஸ்ட் பண்ண உடனேயே மார்க்கெட்டில் ஓரளவு பையிங் இருந்து 3260க்கு மேலே போக முயற்சி செஞ்சுருந்தாலும் அது பலன் கொடுக்கல. ஆனால் திருப்பி விழ ஆரம்பித்த மார்க்கெட் 3200 வரைக்கும் வரல. அதுக்கு முன்னாடியே ஓரளவு சப்போர்ட் எடுத்து 3251 க்ளோஸ் ஆகிடுச்சு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதிர்பார்த்த மாதிரி முழுசாக நடந்து காட்டியும் பையர்ஸுக்கு சாதகமான விஷயமாகவே அமைஞ்சிருக்கு. 3220 மறுபடியும் ஒரு நல்ல சப்போர்ட்டாக செயல்பட்டுருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 240லேருந்து 50க்குள்ளே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் நம்ம ட்ரேடிங் திட்டத்தில் எந்த மாற்றமும் கிடையாது. தொடர்ந்து க்ரூட் ஆயில் மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்குன்றது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் முழுமையாக இந்த எதிர்பார்ப்பு நடக்கணும் அப்படின்னா 3260 உடைச்சிட்டு மார்க்கெட் மேலே போகிறது ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லாமல் 200க்கு கீழே ஸ்டாப்லஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். இந்த 3200 கீழே ப்ரைஸ் வர சமயத்தில் ஒன்றும் செய்ய வேண்டாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி ப்ரைஸ் ஆக்ஷனை பார்த்துட்டு தான் முடிவு எடுக்கணும். இதை உடச்சிட்டு கீழே வந்ததுக்கு பிறகு 3260 உடச்சி திருப்பி மேலே போனால் தான் நம்ம பை பண்ண முடியும். ஸோ இதில் தான் பையிங்கு தேவையான கண்டிஷனு. சரி, ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.